அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 முதல் பருவம் தமிழ் இயல் 2 கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற உரைநடை பகுதியை போன வீடியோவில் பார்த்தோம். அந்த பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை இந்த வீடியோவில் பார்ப்போம். பக்கம் 31. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 1. இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஷ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இம்மைக்கு பொருள் என்னன்னா இப்பிறப்பு. குறில் இப்பிறப்பு, இதுதான் சரியான சொல். அடுத்து 2. காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது டேஷ். இதில் 4 ஆப்ஷன்ல நெடில் வருது இல்லையா லாஸ்ட்ல? காரணம் கூட்டல் ஆகின்றது. ஈல காரணம் கூட்டல் ஆகின்றது டேஷ்ல எழுதிக்கோங்க. அடுத்து 3. வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் டேஷ். இதில் 4 ஆப்ஷன்ல செழுமை, வறுமைக்கு செழுமை எதிர்ச்சொல். 4th ஒன் பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதில் பொருட்செல்வம், அந்த இட்டு நடுவில் வரணும், பொருட்செல்வம் எழுதிக்கோங்க. 5. பொருள் கூட்டல் இல்லார்க்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருளில்லார்க்கு. பொருளில்லார்க்கு. அடுத்து கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. 1. பழைமை கூட்டல் மொழி பழமொழி, பழமை கூட்டல் மொழி பழமொழி. 2. நன்மை கூட்டல் வழி நல்வழி, நன்மை கூட்டல் வழி நல்வழி. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. 1. பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால், புரிச்சுக்கணும், பணம் கூட்டல் என்றால். 2. தொலைக்காட்சி, அதில் தொலைவு கூட்டல் காட்சி, தொலைவு கூட்டல் காட்சி. அடுத்து தொடரை முழுமையாக்குக. பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க 10ம் வளம் கல்வி. இது எந்த டேஷ்க்கு கரெக்டாக வரும்னு எழுதணும் இல்லையா? 1. பசி வந்திட என்ன வரணும்? 10ம் போகும், பசி வந்திட 10ம் போகும். 2. கேடில் விழுச்செல்வம் டேஷ் கல்வி, கேடில் விழுச்செல்வம் கல்வி, கல்வி எழுதி. 3. பொருளால் நம் வாழ்வு டேஷ் பெறும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். இப்போ சரியான சொல்ல அந்த டேஷ்ல எழுதிருங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான். எழுதிக்கங்க, கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான். வினா 2. கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது, பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது. வினா 3. கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை சொந்த நடையில் எழுதுக. இந்த பாடத்துல மலர்விழி கல்வி செல்வம் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அவ அந்தந்த பாயிண்ட்ஸை எங்கெங்க சொல்லியிருக்கான்னு நம்ம அதை மார்க் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மலர்விழி மேலே 28ஆம் பக்கம் பாருங்க. நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன் சொல்லியிருக்கா இல்லையா? கல்வி செல்வம் தான் சிறந்தது, அது மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மலர்விழி வருது பாருங்க. கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள் என்று கருத்து சொல்றா இல்லையா? அதுவும் எழுதிக்கங்க. அடுத்து மலர்விழி வந்திருக்கு பாருங்க. கீழே பணம் 10ம் செய்யும் என்பது எனக்கு தெரியும், வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான், பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு, கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அந்த இதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்திருக்கா பாருங்க. பொருட்செல்வம் நிலையில்லாதது, கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது, பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. இந்த பாயிண்ட்டையும் எழுதிக்கிங்க. அடுத்து இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம், அதனால்தான் இன்று நாம் எல்லாரும் வசதியாக வாழ முடிகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கா மலர்விழி. அந்த பாயிண்ட்டையும் எழுதிக்குங்க. மலர்விழி அதற்காகத்தான் பணம் தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு, கல்விதான் அறிவை வளர்க்கிறது, நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது. இந்த பாயிண்ட்டும் எழுதிக்கணும். அடுத்த பக்கத்துல வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன், கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். இந்த பாயிண்ட்டும் எழுதிக்கணும். இந்த 7 பாயிண்ட்ஸையும் 3வது வினாவிற்கு விடையாக நீங்கள் உங்கள் சொந்த நடையில் தொகுத்து எழுதணும்.
4வது வினா, பொருட்செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களை தொகுத்து எழுதுக. இப்ப தமிழரசி என்னென்ன சொன்னா, பொருட்செல்வம் தான் சிறந்ததுன்னு முதல்ல சொல்றா இல்லையா, அவ என்னென்ன சொல்லியிருக்கா அதற்காக அப்படின்றத நம்ம பாயிண்ட்ஸா மார்க் பண்ணி ஒன்னா தொகுத்து எழுதணும். தமிழரசி என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா அப்படின்னு கூறியிருக்கா. அது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்கா, கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது. 2வது பாயிண்ட். அடுத்த பக்கத்துல தமிழரசி சொல்லியிருக்கா இல்லையா, பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்தது தானே, கற்றவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம குறிச்சிக்கணும். அடுத்து தமிழரசி சொல்றா, புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்படும் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்கா. அதையும் குறிச்சுக்கோங்க. அடுத்த பக்கம், பசி வந்திட பத்தும் போகும், வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகின்றது. இந்த பாயிண்ட்டையும் நீங்க குறிச்சுக்கணும். குறிச்சிட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் ஒன்னா தொகுத்து உங்க சொந்த நடையில எழுதணும். அடுத்து சிந்தனை வினாக்கள். முதல் வினா, கல்வி செல்வம் அல்லது பொருட்செல்வம் இரண்டில் ஒன்றுதான் உனக்கு வழங்கப்படும் எனில் நீ எதை தெரிவு செய்வாய், ஏன்? நம்ம எதை தெரிவு செய்வோம்? படிக்கணும் இல்லையா? கண்டிப்பா படிச்சாதான் நம்ம பெரிய ஆளானாக்கா நல்ல ஒரு பெரிய பதவிக்கு வரலாம், எல்லோரும் மதிக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லையா? அதனால கல்வி செல்வம் போட்டுக்க. அடுத்தது 2வது வினா, நம்மை மேம்படுத்துவது கல்வி, இதை பற்றி உன் சொந்த நடையில் பேசுக. சொந்த நடையில் என்னென்ன பேசலாம்? நம்ம நாள்தோறும் நம்ம பார்க்குறோம், படிக்காதவங்க எப்படி இருக்காங்க, படித்தவங்க எப்படி இருக்காங்கன்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா? படிக்காதவர்கள் மூட நம்பிக்கைகள் அதிகம் இருக்கும், அவங்கக்கிட்ட அறியாமை அதிகமாக காணப்படும். ஒரு செய்தியை படித்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க, யாராவது சொல்லி கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். கற்றவர் முகத்தில் இருப்பது கண்கள், கல்லாதவர் முகத்தில் இருப்பது புண்கள்னு சொல்லுவாங்க. அந்த கண் இரண்டும் புண்கள் தான். தொட்டனை தூரும் அனற்கேனே மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? படிக்க தான் நம்ம அறிவு வளரும். இப்படியே நிறைய கருத்துக்கள் நம்ம சொல்லலாம். படிக்கலைன்னா நம்மளுக்கு என்ன தீமை ஏற்படும், படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைன்னு நிறைய பேசலாம். அடுத்து, கூடையில் உள்ள சொற்களுக்கு உரிய எதிர்ச்சொற்களை தொட்டியிலிருந்து கண்டறிந்து எழுதுக. கூடையில் என்னென்ன எடுத்து கொடுத்துருக்காங்க? இம்மை, நல்வழி, வருத்தம், நேற்று, புதுமை, வறுமை, நன்மை. இம்மைக்கு என்னன்னு பார்த்தோம், மறுமைன்னு பார்த்தோம் இல்லையா? பாடத்தில் பார்த்தோம் இல்லையா? இம்மை, மறுமை. அடுத்து நல்வழி, தீய வழி, வருத்தம், மகிழ்ச்சி, நேற்று, இன்று, புதுமை, பழைமை, வறுமை, செழுமை, நன்மை, தீமை. இது எல்லாமே தனியாக எடுத்து எழுதிக்கிங்க. நன்றி, வணக்கம்.